பாண்டியர்கள் வந்து வைணவத்தை இது பண்ணுறவங்க, சோழர்கள் வந்து சைவ மதத்தை பின்பற்றுறவங்க. சைவ மதம்னா சிவனை கும்பிட்றவங்க, வைணவம்னா விஷ்ணுவை கும்பிட்றவங்க. அதனால தான் ஸ்டார்டிங்கில் வந்து ஓ ஈசான்னு வரும். எண்டிங்கில் வந்து கோவிந்தா கோவிந்தான்னு முடியும். அந்த கோவிந்தா கோவிந்தான்னு முடியும் போது பார்த்தீங்கன்னா ரீமாசன் வந்து காவி ட்ரெஸ் போட்டு ஆடினு இருப்பாங்க. நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்க பாண்டியர்கள் விஷ்ணுவை வந்து வழிபடுறவங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து கார்த்தி வந்து அந்த மிலிட்ரி ஆஃபீஸர்கிட்ட இருந்து அந்த பையனை கூட்டின்னு தப்பிச்சு ஓடுவார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மழையில் வந்து அவர் இன்விசிபிள் ஆவார். அப்போ ஆண்ட்ரியா வந்து பார்ப்பாங்க, பரவாயில்ல பவர்லாம் வந்துட்டு இருக்குது. அந்த பவர் எப்படி வந்துச்சுன்னா இந்த செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் சாங் லாஸ்ட்டில் வந்து அந்த ராஜகுரு வந்து தன்னோட சக்தியெல்லாம் கார்த்திக் கொடுத்துருப்பாரு, நீ தான் அடுத்த ராஜகுருன்னு. இந்த சக்தியில் தான் அவர் இன்விசிபிள் ஆவார். அவரே படம் முடியும் போதும் இன்விசிபிள் ஆவார். அப்படி தான் அந்த பையனை வச்சுக்கிட்டு அவருக்கு பவர்லாம் கிடச்சிரும், சில ஸ்பெஷல் பவர்லாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து இந்த பாண்டியர்கள் ஜெயிச்சிட்ட பிறகு சோழ நாட்டு பெண்கள் வந்து எப்படி வன்புணர்வு பண்ணுறாங்க, எப்படி வந்து கொடுமை பார்த்துறாங்க, இதெல்லாம் வந்து நம்ம தமிழ் ஈழத்தில் நடந்ததை வந்து செல்வராகவன் வந்து அதை வந்து ரிசம்பிளன்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு அப்போ சொன்னாங்க. தமிழ் ஈழத்தில் வந்து இதை விட இன்னும் கொடுமையான பல விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அதை பற்றி நம்ம வேறு வீடியோவில் பேசுவோம். இந்த வீடியோவில் வேணாம். அதை ரிசம்பிளன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு அப்போ சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு சரியாக தெரில. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் சாங்கில் வந்து ஒரு பிட்டு வரும். கார்த்தி வந்து இவங்க கூட சேர்ந்து செலிப்ரேஷன் பண்ணியிருப்பாரு. அப்போ ஆண்ட்ரியா வந்து ஒரு பார்வை பார்ப்பாங்க. அதில் டைலாக்கே இருக்காது. அந்த பார்வைக்கு என்ன அர்த்தம்னா, இந்தியாவில் வந்து மன்னராட்சிலாம் முடிஞ்சிச்சு, இப்போ நீ உங்களுக்கு வந்து அதை சொல்லாமல் இவங்க கூட சேர்ந்து ஆடினுங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அதில் டைலாக் இல்லாமல் அந்த பார்வையிலே கன்வே பண்ணியிருப்பாங்க அந்த சீனில். இந்த மாதிரி நிறையா ஹிடன் டீட்டெயில்ஸ் வந்து செல்வராகவன் சார் அப்பயே வச்சு 2010 வெறும் இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 18 கோடியில் எடுத்திருக்காரு. விஎஃப்